ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நிறையா பேர்கிட்ட அப்சர்வ் பண்ணதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு முதலீட்டாளர் ஒரு பங்கை விற்கிறாங்க. அது அப்ஜெக்டிவ் போதும்னு இருக்கலாம், இல்லை இறங்கும்னு இருக்கலாம், இல்லை வி அச்சீவ்டு சம் பர்சன்டேஜ்னு கூட இருக்கலாம். அப்போ விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பணமாக வச்சுக்கிறதே இல்லை. எத்தனை பேர் பணத்தை வெளியில் எடுக்கிறீங்க? ஓகே. இரண்டாவது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விற்ற மறு நிமிஷம் மக்கியானத்து இன்னொரு பங்கை வாங்குகிறாங்க. இப்போ பொதுவாக ஒரு பங்கை விற்கல நம்ம இறங்கும் போதும் அப்படின்னு விற்கிறதில்ல, இறங்கும்னு விற்கிறோம். அப்படிங்கல பங்குச்சந்தை உயர்ந்திருக்கிறனால தான் நம்ம ஒரு பங்கு உயர்ந்திருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இன்னொரு பங்கை வாங்குறதும் நீங்கள் ஹையில் தான் வாங்குறீங்க. ஸோ there everyone does the mistake. ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் பணம் இருக்கக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கக்கூடாது. பணம் இருந்தால் செலவாயிரும், இல்லை வீட்டில் எதையாவது அதை வாங்கு இதை வாங்கு, அதை வேணும் இது வேணும்னு கேட்டுருவாங்க அப்படிங்கிறது. அதாவது பணத்தை பணமாக வச்சுக்க தெரியாத ஒரு காரணத்தினால they are blocking the funds. But this is the major mistake everyone does. இப்போ நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி தான். when to sell a script அப்படின்னு கேட்டிங்கன்னா, if I identify a better script, I will sell the script. இப்போ இருக்கிற ஹோல்டிங்கை விட ஒரு பிரமாதமான பங்கை நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் லாபத்தில் இருக்கிறத நான் விற்றுட்டு அதை ஸ்விட்ச் ஓவர் பண்ணிப்பேன். ஸோ தட் இஸ் வே டு புக் அ ப்ராஃபிட். அதாவது இறங்குங்கிறதுக்காகவோ ஏறுங்கிறதுக்காகவோ, ஏன்னா we are 24/7 கிட்டத்தட்ட நாங்கள் வாரத்தில் எல்லா நாளும் நாங்கள் மார்க்கெட்லேயே தான் இருக்கோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெர்மினல் மார்க்கெட் லைவ் ஹவர்ஸில் பூரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லைவ் டெர்மினல். அது போக பேக்கெண்டில் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் ரிசர்ச் ஒர்க்கில் பேப்பர் ஒர்க்கில் மார்க்கெட்டை பற்றி தான் சிந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனி மார்க்கெட் we can identify the scripts, but the thing is that how to deploy that. நம்ம இந்த மாதிரி ஒன்று நல்ல ஒரு, அதாவது இப்போ நீங்கள் டாப் டவுன் அப்ரோச்னு இருக்குது, பாட்டம் அப் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அந்த டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறதுல நம்ம ஒன்றை விற்று அதே செக்டாரில் இன்னொன்று வாங்கினோம்னா we are ending up in problems. பட் பாட்டம் அப் அப்ரோச்சில் ஒரு பீட் அண்ட் டவுனில் வேர் தேர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, தட் இஸ் அ ரைட் வே டு switch over from one counter to another counter or one sector to another sector. இல்லைன்னா we do the mistakes. அது இறங்கையில் இதுவும் இறங்கும், இல்லை ரெண்டும் ஏறும். நம்ம ஏற்றத்தில் போய் வாங்கி ட்ராப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போ பொதுவாக வட்டி கடையில் எங்கள் ஃபாதர்லாம் சொல்லுவாங்க, பணம் சும்மா தூங்கக்கூடாது போட்டியடியில் அப்படிம்பாங்க. ஏன்னா வட்டிக்கு தூக்கம் கிடையாது, இரவு பகல் கிடையாது, சனி ஞாயிறு லீவு கிடையாது. பட் ஆனால் பங்குச்சந்தையோ கம்பெனிஸோ அப்படி இல்லை. பங்குச்சந்தைக்கு சனி ஞாயிறு லீவ் இருக்குது, சரியா? பட் ஆனால் தெர் இஸ் நோ கேரண்டீட் ரிட்டர்ன் ஹியர். பட் வட்டி கடையில் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் ரிட்டர்ன், ஃபிக்ஸ் பண்ண வட்டி ஓடிக்கிட்டே இருக்கும், மாதத்துக்கு தான். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன். நம்ம பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருப்போம், இப்போ இவ்வளோ போகுது, 100 போகுது, 120 போகுது, அடுத்த வாரம் 160 போகும், அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்கு, எல்லாம் பேசுவோம். பட் ஆனால் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் உறுதி செய்யப்படுகிறது இங்கே. ஸோ அதனால் நீங்கள் ஃபண்டை வட்டி கடையில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பிளாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தப்பான முடிவாக இருக்கும். ஃபண்டை எப்போ ஃபண்டாக வச்சுக்கணும், எப்போ டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச், பட் மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது, எங்கே போகும் தெரியலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் கேப் ஒரு 5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் பண்ணிட்டோம். மேபி ஏர்னிங்ஸ் அதுக்கு 5 ட்ரில்லியன் ஜிடிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அதே மாதிரி தான் பங்குச்சந்தை ஆல்வேஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் த ஃபியூச்சர். பின்னாடி வரப்போகிறதுக்கு இப்போயே டிஸ்கவுண்ட். பட் இஃப் தேர் இஸ் எனி டிலே, த கரெக்ஷன் ஆர் கிராஷ் கேன் கம். ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அமெரிக்க எலெக்ஷன் முடிய இதே மாதிரி வண்டி ஓடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரியுது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 30 ரூபாய்க்கு விற்ற பங்கு 400-500 ரூபாய்க்கு இருக்கையில் we have to be very very careful. ஸோ we should always ஒரு கேஷ் காம்பனண்ட்டில் இறங்கினா வாங்குறதுக்கு பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்னென்னா we will be stuck அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். தேங்க்யூ ஆல்.